Hi Flames, welcome to Flames to Fashion. And first of all I want to thank you all. இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமான விஷயமா எனக்கு தோணிச்சு உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அவங்க என்னோடய ஸ்கூல் மேட் ப்ளஸ் காலேஜ் மேட். அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு பேர்ன் சர்வைவர் இருக்காங்க. ஏதோ ஒரு கஷ்டத்தினால அவங்களும் சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அட்டம்ப்டில் அவங்க பாடி பேர்ன் சர்வைவராக மாறி இருக்காங்க. அவங்க ஐ ஹோப் வி ஆல் நோ அபவுட் பேர்ன் சர்வைவர். தீக்காயம் பட்டவங்களை சொல்கிறது தான். அதில் அவங்க பொழைச்சி நான் ஏன் பொழைச்சி வந்தேன், நான் எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியாகவும் திரும்பவும் ஏதோ தப்பான முடிவுக்கு போன மாதிரி சொன்னாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய வீடியோவை கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிருக்கிறாங்க. அப்போது என்னோடய வீடியோ அவங்க பார்த்துட்டு, உண்மையைத்தான் சொல்கிறீங்களா, இவங்க பேர்ன் சர்வைவரா, இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ இது பண்ணுறாங்களே, உண்மையா, அவங்க உண்மையில் பேர்ன் சர்வைவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டு, ஆமாம் அவர் பேர்ன் சர்வைவர் தான், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறா, அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நிற்கிறா அப்படின்னாக்க அதே மாதிரி ஒன்றாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு உதாரணம் காட்டி அந்த பொண்ணுக்கு மோட்டிவேஷன் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமேலுக்கு திரும்ப என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை எதாச்சுமாக பார்க்கும்போது அந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த அந்த பொண்ணு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு தானும் இந்த சொசைட்டியில் வெளியில் வரணும், அது ஒரு ஏதோ ஒரு ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா அது ஒரு கேவலமான விஷயம் கிடையாது, இப்போ நாம் இந்த பூமியில் வாழணுன்றதுக்காக தான் திரும்ப நாம் உயிரோடு வந்திருக்கோம் அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவள் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அதை என் ஃப்ரெண்டு அவளை டைரெக்டாக பார்த்து பேசிட்டு இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் என்ன இதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னாக்கா, நான் போடுற இந்த வீடியோ எங்கேயோ என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கும்போது நான் அவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. ஆனால் என்னுடைய தைரியமும் என்னுடைய பேச்சும் நான் கடந்து வந்த பாதைகளும் நான் ஷேர் பண்ணுறதும் எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அந்த பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் மறுபிறவி எடுத்து இப்போ ஒரு வேலைக்கு போய் தன்னை கவனிச்சிக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கா அப்படின்னு நினைக்கும்போது என்னாலேயும் ஒருத்தர் வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்குண்டான வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். அண்டு என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேங்க்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? நான் உண்மையிலே நான் ஆரம்பித்ததோட நோக்கம் இது தான். வியூஸ் வருது, லைக்ஸ் வருது, அதெல்லாம் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னாக்கா சோஃபார் ஒரு 50 மோட்டிவேஷனல் வீடியோ நான் போட்டிருப்பேன். இவ்வளோத்தையும் நான் போட்டிருக்க முடியாது. நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல. நான் எப்படி ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து விடுபட்டு லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வெளியில் ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அது இன்னொருத்தவங்களுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் ஆரம்பித்தேன். என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, இது மாதிரி பேர்ன் சர்வராக இருக்காங்க, இல்லை இன்னும் வேறு மாதிரியான இதில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வெளியில் வரணும், தன்னாலையும் முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்னால் உருவாக்க முடிகிற அளவுக்கு இந்த வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கானாக்கா நான் கண்டிப்பாக ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் வேறு எந்த கண்டென்ட்டும் பேச வரல, இது ஒன்று மட்டும்தான். ஸோ ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் மை வியூவர்ஸ். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.